ஹாய், இன்றைக்கி நம்ம எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க். ஒவ்வொரு நாட்டுக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அது மாதிரி இந்தியாவுக்கு இந்த ஆர்பிஐ தான் நம்மளோட சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம கண்ட்ரியோட பணப்புழக்கத்தை இந்த சென்ட்ரல் பேங்க் தான் கண்ட்ரோல் பண்ணுது. பேங்கிங் செக்டார்ஸ், அது மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் செக்டார்ஸோட ஃபுல் ஃபங்க்ஷன்ஸையும் இந்த ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பேங்கிங் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். இந்தியாவில் முதலில் உருவாக்கப்பட்ட பேங்க் எதுனா ஹிந்துஸ்தான் பேங்க். 1770 உருவாக்கியிருக்காங்க. அது 1932 கலைக்கப்பட்டது. இந்தியாவில் முதலில் உருவாக்கப்பட்ட பேங்க் எதுனா ஹிந்துஸ்தான் பேங்க் 1770. அடுத்து 1806 கொல்கட்டா பேங்க், 1840 பாம்பே பேங்க், 1843 மெட்ராஸ் பேங்க். இந்த 3 பேங்க்கும் அடுத்தடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து இந்த 3 பேங்க்கையும் கம்பைன் பண்ணி தான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத 1921 Jan 27 உருவாக்கியிருக்காங்க. இதுதான் அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக மாறுது. 1955 சுதந்திரத்துக்கு அப்புறம் அதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாற்றிட்டாங்க. இதுதான் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அப்போ ஒரு சென்ட்ரல் பேங்காக செயல்பட்டு சென்ட்ரல் பேங்க்கோட பணிகள் எல்லாத்தையுமே இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் செஞ்சுட்டு வந்திருந்தது. அடுத்து நமக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணும், இந்தியாவுக்கு ஒரு தனியாக சென்ட்ரல் பேங்க் வேணும்னு ஒரு கமிட்டி பரிந்துரைக்கிறாங்க. அது எந்த கமிட்டினா ஹிண்டல் யங் கமிட்டி. 1926 தனியாக நமக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணும்னு பரிந்துரைக்க. இந்த ஹிண்டல் யங் கமிட்டியின் பரிந்துரைப்படி 1934 ரிசர்வ் பேங்க் ஆக்ட் கொண்டு வராங்க. ரிசர்வ் பேங்க் சட்டம் 1934 கொண்டு வராங்க. அதன்படி 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நடைமுறைக்கு வந்துருச்சு. எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கொல்கட்டாவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் 1937 டெல்லிக்கு மாற்றிட்டாங்க. அது ஆரம்பிக்கும் போது கொல்கட்டா தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் டெல்லியில் 1937 ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றிட்டாங்க. அது வரைக்கும் பர்மாக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ரிசர்வ் பேங்க்கு தான் பர்மாக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்காக செயல்பட்டு இருந்துச்சு. அது 1947 வரையும் தான் பர்மாக்கு சென்ட்ரல் பேங்காக இருந்துச்சு. 1949 வரையும் பாகிஸ்தானுக்கு சென்ட்ரல் பேங்காக இருந்துச்சு. அப்புறம் 1948 ஒரு ரிசர்வ் பேங்க் ஆக்ட் வருது. அதன்படி மற்ற தனியார் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெலாம் அவங்கவுங்க ஷேரை செட்டில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை அரசுடைமையாக்குறாங்க. எப்போ 1948 ரிசர்வ் பேங்க் ஆக்டில் மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தனியார் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்கவுங்க ஷேரை செட்டில் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக அரசுடைமையாக்குறாங்க. Jan 1, 1949 சென்ட்ரல் பேங்க் இந்த ஆர்பிஐ ஃபுல்லாக இந்தியாவுக்கு மட்டும் சென்ட்ரல் பேங்க் ஆயிடுச்சு. Jan 1, 1949 ஒரு சென்ட்ரல் பேங்காக செயல்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னா ஆஸ்போர்ன் ஸ்மித், ஒரு ஆங்கிலேயர் இவர். அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் சிடி தேஷ்முக் தான் ரிசர்வ் பேங்க்கோட ஆளுநர், கவர்னர். முதல்ல இந்தியர் ஆர்பிஐக்கு கவர்னராக இருக்கிறது சிடி தேஷ்முக். முதல்ல ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணும்போது அதற்கு கவர்னராக இருந்தது ஆஸ்போர்ன் ஸ்மித். அடுத்து நம்ம ஆர்பிஐயோட போர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். சென்ட்ரல் போர்ட் ரொம்ப முக்கியமான போர்டு. ஆர்பிஐயோட ஃபுல் கண்ட்ரோலுமே இந்த சென்ட்ரல் போர்டில் தான் இருக்குது. இந்த சென்ட்ரல் போர்டோட சேர்மேன் யாருன்னா ஆர்பிஐயோட கவர்னர் தான் இந்த சென்ட்ரல் போர்டோட சேர்மேன். இதில் மொத்தம் எவ்வளோ உறுப்பினர்கள்? மொத்தம் 20 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒன்று ஆர்பிஐ கவர்னர் தான் இதோட சென்ட்ரல் போர்டோட சேர்மேன். அவர் ஒருத்தவர் இருக்கார். அவருக்கு உதவி பண்ணுறதுக்காக ஒரு 4 டெப்புட்டி கவர்னர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் லோக்கல் போர்ட்லேருந்து 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. லோக்கல் போர்ட்னால் அதான் சென்னை, மும்பை, கல்கட்டா அண்ட் டெல்லி. இந்த 4 போர்ட்லேயுமே லோக்கல் போர்டில் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 4 மெம்பர்ஸுமே இந்த சென்ட்ரல் போர்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் டிரெக்டர் ஆஃப் போர்ட்ஸ் அந்த ஆர்பிஐ இந்த சென்ட்ரல் போர்டே இவங்க ஆர்பிஐயே ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் டிரெக்டர் ஆஃப் போர்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் செக்ரட்டரி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபினான்ஸ் நிதி அமைச்சகத்திலேருந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒருத்தவங்க. மொத்தம் சென்ட்ரல் போர்டில் இந்த 20 பேர் இருக்காங்க. இவங்க தான் ஆர்பிஐயை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து லோக்கல் போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். லோக்கல் போர்ட்ஸ்னால் என்னென்னு அப்போயே பார்த்தோம். சென்னை, மும்பை, கல்கட்டா, டெல்லி. இந்த மாதிரி அவங்களுக்கு ஆர்பிஐக்கு கீழே இந்த 4 பிராந்தியங்கள் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒப்படைக்கப்பட்ட அவங்க கீழே இருக்க பேங்கிங் செக்டார்ஸ் எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. எங்கெங்கே இருக்குன்னா சென்னை, மும்பை, கல்கட்டா அண்ட் டெல்லி. இதுக்கு
இந்த லோக்கல் போர்டுக்கும் சேர்மேன் யாருன்னா ஆர்பிஐ கவர்னர் தான். இந்த கவர்னர் ப்ளஸ் இந்த 4 மெம்பர்ஸ் சேர்த்து மொத்தம் இதில் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்த போர்டு வந்து பிஎஃப்எஸ், போர்ட் ஃபார் ஃபினான்ஷியல் சூப்பர்விஷன். இந்த போர்டில் வந்து சென்ட்ரல் போர்ட்ஸில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே இந்த போர்ட் ஃபார் ஃபினான்ஷியல் சூப்பர்விஷனில் இருக்காங்க. இந்த போர்டு வந்து கண்டிப்பாக மாதத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக கூட்டிடணும். ஒன்ஸ் இன் அ மந்த் வந்து இந்த போர்டு வந்து கண்டிப்பாக கூட்டிடுவாங்க. இவங்களோட வேலை என்னென்னா இந்த ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்லாம் மானிட்டர் பண்ணுறது. இப்போ வந்து பேங்க்குக்கு வந்து இவங்க தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதா இருக்கட்டும், புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஏடிஎம் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த போர்ட் ஆஃப் ஃபினான்ஸ் சூப்பர்விஷன் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட வேலை. ஒன்ஸ் இன் அ மந்த் வந்து இவங்க கூடுவாங்க. 1994 இருந்து இந்த பிஎஃப்எஸ் வந்து ஆரம்பித்தாங்க. 1994 தான் இந்த பிஎஃப்எஸ் ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து தான் இந்த போர்ட் ஃபார் ஃபினான்ஷியல் சூப்பர்விஷன் இயங்கிட்டுருக்கு. அடுத்து வந்து பிபிஎஸ்எஸ், போர்ட் ஃபார் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இந்த போர்ட் ஃபார் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் வந்து 2007 இருந்து இயங்கிட்டு வருது. இதில் இருக்க மெம்பர்ஸ்க்கு வந்து 4 இயர்ஸ் தான் பதவிக்காலம் வந்து 4 இயர்ஸு. இதில் யார் யார் இருப்பாங்கன்னா கவர்னர் இருப்பாங்க, மிச்ச 4 டெப்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் 2 டிரெக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஆர்பிஐயில் நம்ம பார்த்தோம்ல சென்ட்ரல் போர்டில் ஒரு 10 டைரக்டர்ஸ் இருப்பாங்கன்னு, அதுலேருந்து 2 பேரை வந்து செலக்ட் பண்ணி இந்த போர்ட்ஸ் ஃபார் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டத்தில் அவங்க வந்து இருக்காங்க. மொத்தம் வந்துட்டு 7 பேர் வந்து இந்த போர்டில் இருக்காங்க. இவங்களோட வேலை என்னென்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இந்த பேமெண்ட்லாம் நம்ம பண்ணுறோம்ல, அதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறது, அதை ஃபுல்லாக இயக்கிறது எல்லாமே இந்த போர்டு தான். இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணுற நெஃப்ட், ஐஎம்பிஎஸ் அந்த மாதிரி வேலைகள் பார்க்குறது எல்லாமே வந்து இவங்க தான். அடுத்த கமிட்டி வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் யார் யார் இருப்பாங்கன்னா அதே மாதிரி கவர்னர் தான். எல்லா போர்டுக்குமே கவர்னர் தான் சேர்மேன். அது இல்லாமல் ஆர்பிஐலேருந்து அந்த டிரெக்டர்ஸ்லேருந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு பதவிக்காலம் 4 ஆண்டுகள் தான், அவ்வளோதான் பதவிக்காலம். அதுக்கப்புறம் இவங்களோட வேலை என்னென்னா கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் பிலோ 4%. இன்ஃப்ளேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும், அதுதான் இவங்களோட வேலை. மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னாவே இன்ஃப்ளேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும், பிலோ 4%க்கு மேலேயே இன்ஃப்ளேஷனை வச்சுக்கணும். அதான் நம்ம மானிட்டரி பாலிசியை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து போர்ட்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம், ஆர்பிஐ பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸும் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.